ஹாய் ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஜெகநாதன் பேசுகிறேன். நண்பர்களே, எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னாக்கா, இந்த மழை காலம் இல்லைங்களா. இப்போ ஒரு வாரமாக வந்து தொடர்ச்சியாக மழை பெஞ்சிட்டு இருக்குது. அதுவும் இப்போ 2 நாளாக வந்து பரவலாக எல்லா இடத்துலையும் மழை பெஞ்சிட்டு இருக்குது. இதை பற்றி தாங்க பேசி பார்க்க போகிறோம். நண்பர்களே, என் சேனலுக்கு முதல் தடவையாக நீங்கள் வந்த நண்பராக இருந்தாக்கா ஒரே சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை பார்த்துட்டு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட் பண்ணி விடுங்க. நண்பர்களே, இப்போ வந்து பார்த்துருக்கோன்னா, கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டை ஏரியை வந்து இப்போ ஒரு அளவுக்கு வந்து ரொம்ப வந்துட்டு இருக்குது. மழைக்காலங்களில் ரொம்பவும் ஜாக்கிரதையாக இருக்கக்கூடியது. இப்போ பார்த்துட்டு இருக்கிற இடம் வந்து ஒரு வெட்டு இடத்தோட ஒரு ஏரியில் தான் பார்த்துருக்கோம். தண்ணி வந்து அதிகமாக இருக்குது. வீட்டில் இருக்கிற அந்த பிள்ளைங்க வந்து வெளியில் போகும்போது ரொம்ப கவனமாக வந்து நீங்கள் பார்த்துருங்க. வெளியில் அனுப்பிச்சி வைக்காதீங்க. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னாக்கா எல்லா இடத்துலையும் ஏரி குளங்கள்லாம் வெட்டு எடுத்துருக்குறாங்க. அதனால் வந்து எந்த அளவுக்கு ஆழம் இருக்குதுன்னு தெரியாது. அதனால் பிள்ளைங்க வெளியில் போனாக்கா ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. வெளியில் அனுப்பிச்சி வைக்காதீங்க. நீங்களும் ஜாக்கிரதையாக இருங்க. நண்பர்களே, இன்றைக்கு வந்து காற்று மழை வந்து ரொம்ப அதிகமாக வந்து காற்று அடிச்சது, மழை பெஞ்சுது. அதனால் வந்து எங்கள் ஊர் கடலூர் மாவட்டம் பாளையங்கோட்டையில் பார்த்தீங்கன்னாக்கா காற்று வந்து ஓரளவுன்னு சொல்ல முடியாது, ஒரு மிதமான அளவு வந்து காற்று வீசினுச்சு. பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பப்பாளி மரம், செல்லமாக வளர்த்த பப்பாளி மரம் எங்கேயும் கீழே விழுந்தோடனே கடலாம் வேண்டிகிட்டு இருந்தாலும் நல்ல வேலை சாயவே இல்லை. அப்படி இருந்து வந்து இன்றைக்கி காற்றோட தாக்கத்தை பிடிச்சிருச்சு. இன்னும் காற்று அடிச்சுட்டு மழை பெஞ்சு தான் இருக்குது. நண்பர்களே, தொடர்ச்சியாக வந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்துட்டு இந்த ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ வந்து தொடர்ச்சியாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தாக்கா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். நண்பர்களே, இந்த மழை காலங்க பொறுத்த அளவுக்கு இப்போ 2 நாளாக வந்து தொடர்ச்சியாக எல்லா மாவட்டத்திலையும் மழை பெய்யுது. குறிப்பாக வந்து பார்த்தா கடலோர மாவட்டத்தில், அது நாங்கள் இருக்கிறது கடலூர் மாவட்டத்தில் வந்து நேற்றுலேருந்து 2 தினங்களாக வந்து மழை வந்து ரொம்ப அதிகமாக தான் பெஞ்சிட்ருக்கு. காற்று அளவுக்கு அதிகமாக அடிக்குது. வீட்டுக்குள்ளேயே வந்து தண்ணி வர நிலைமையில் இருக்குது. எங்கள் வீட்டை பார்த்திங்கனாக்கா ஒரு கூரை வீடு இடிஞ்சு போயிடுச்சு. அதனால் வந்து அதுமாரி ஒவ்வொருத்தையும் கூரை வீட்டில் இருக்கிறவங்க ரொம்ப ஜாக்கிரதையாக கவனமாக இருங்க. அந்த கரண்டு அதெல்லாம் வந்து கையை வைக்கும்போது ஜாக்கிரதையாக வந்து பிள்ளைங்களை கையை வைக்க விடாமல் நீங்களும் வந்து ஜாக்கிரதையாக பாருங்கள். மேற்கொண்டு வந்து பிள்ளைங்க ஜாக்கிரதையாக இருக்கணும். சுற்றி வந்து மரம் மட்டையெல்லாம் வந்து இப்போ காற்றுல வந்து விழுவுற கண்டிஷன் இருக்கும். லைன் கம்பி எடுத்து விழுவும். நண்பர்களே, பார்த்து ஜாக்கிரதையாக வீடியோ தொடர்ச்சியாக பாருங்கள். மேலும் வீடியோ